ஓகே. நெக்ஸ்ட் நம்ம USD, ZDR பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பை தான் சொல்லியிருந்தேன். லாங் டைம் நேரத்தில் ஒரு சப்போர்ட், ஹெவி சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் நல்லா மேலே போகும். 30,000-40,000 மேலே நல்லா இந்த ரேஞ்ச் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இது எல்லாத்தையும் உடைச்சி மேலே நமக்கு இந்த லைன் 40 இந்த ரேஞ்ச் வரலாம் போக சான்சஸ் நிறையா இருக்குது. லாங் டைம் வீக் போகும். ஸோ எவ்ரி மார்க்கெட் எப்போல்லாம் கீழே வருதோ அப்போ பை பண்ணிக்க சொன்னேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இன்னும் உடைக்காத இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை உடைச்சனால ஹெவியான மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் மேலே. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு சேம் டே மார்க்கெட் உங்களுக்கு ஃபுல்லாக கீழே டவுன் ஆகி அகெயின் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. டவுன் ஆகிட்டு அகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட்டு மேலே பையிங் மேலே போக தான் பார்க்குது. ஸோ இதை மேபி இன்றைக்கி நைட்டு இதை உடச்சி க்ளோஸ் வச்சா நாளைக்கு ஒரு சும்மா கரெக்ஷனில் நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ பையில் தான் இருக்குது. தேங்க்யூ.